கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கே நம்ம தியானிக்க போகிறது, இயேசு நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 1:2 வாசிக்கிறோம். பிதாவாக இருக்கிற தேவனிடத்தில் இந்த பாவம் செய்கிற பிள்ளைகளுக்காக இயேசு வலது பாகத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பூமியில் இருக்கும்போதும் அவர் கர்த்தர் பிதாவினிடத்தில் மனுஷர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் பரிந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்பொழுதும் ஜெயம் எடுத்து அவர் ஆவியில் பிதாவின் வலது பாகத்திலிருந்து அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். அடுத்ததாக அக்கிரமக்காருக்காக அவர் வேண்டிக் கொண்டார். ஏசாயா 53:12 அவர் அக்கிரமம் செய்கிறவங்களுக்காக, அதாவது பாவிகளுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாங்க. அக்கிரமருக்காக வேண்டிக் கொண்டாங்கன்னு சொல்லி 53:12 வாசிக்கிறோம். அடுத்ததாக அல்ப விசுவாசிகளுக்காக அவர் வேண்டிக் கொண்டாங்க. அதாவது நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்க பேதர்கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட விசுவாசம் எங்கே போச்சு, உன்னோட விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருக்கிறதுக்காக உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். லூக்கோ 22:32 நம்ம வாசிக்கலாம். அடுத்ததாக பகைவர்களுக்காக, அதாவது அவர் பகஞ்சர்களுக்காக அவர் ஜெபிச்சாங்க. அதாவது சிலுவையில் அறையும் போது லூக்கோ 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவங்க செய்யறது இன்னதுன்னு இவங்களுக்கு அறியாய்கையால் அவருக்கு மன்னியும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பரிந்து பேசுகிறாங்க. உருக்கமான ஒரு ஜெபம் ஜெபிச்சாங்க. அடுத்ததாக அவர் பார்க்கும்போது தேற்றன வாழனை நம்மளுக்கு கொடுக்கும்படியாக தாம் இந்த உலகத்தை விட்டு போகிறார், பிள்ளைகள் அனாதையாக தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்தாவை அனுப்பும்படியாக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை யோவான் 14:16 நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக சபைக்காக அவர் வேண்டிக் கொண்டாங்க. யோவான் 17:9 அதாவது சபைக்காக எல்லா காரியங்களுக்காக அவர் ஜெபிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறார். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு, உலகத்தாருக்காக நான் ஜெபிக்காத, எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக, அவருடைய ஐக்கியங்களுக்காக அவரை பாதுகாத்து கொள்ளும்படியாக உருக்கமான ஜெபம் 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். அவர் ஜெபிச்சாங்க. எனக்கு தந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறார். அடுத்ததாக முழு ரட்சிப்பு அடையும்படியாக எல்லாருக்காக அவர் ஜெபிச்சாங்க. தமது மூலமாக அவர் எபிரேயர் 7:15 அது 7:25 வாசிக்கலாம். அவர் வேண்டிக் கொண்டாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். முழு ரட்சிப்புக்காக எல்லாருக்காக அவர் ஜெபிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறார். நம்ம ஏசப்பா உலகத்தில் இருக்கும்போதும் பாவிகளுக்காக பரிந்து பேசி ஜெபிச்சாங்க. உலகத்தில் இருக்கும்போது எல்லா மனுஷருக்காக அவர் மத்தியஸ்தம் நின்றாங்க. தேவனுக்கு மனுஷனுக்கு நிற்கிற ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் பரிந்து பேசி ஜெபிச்சாங்க. அதுவும் இல்லாமல் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறப்பாடும் அவர் வலது பாகத்தில்